தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், காதல் கொள்ளும் கிரகநிலை அமைப்புகள். அதாவது நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது, நீ இல்லாத வாழ்க்கையை நம்ம நினச்சே பார்க்க முடியாது, இப்படிலாம் பழைய படத்தில் உள்ள காதல் வசனங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். இன்றைய காலகட்டத்தில் நிஜ வாழ்க்கையில் இது இந்த மாதிரியான காதல்களை பார்ப்பது மிக அரிதாக இருக்குது. அப்படி நிஜ காதல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சில கிரகநிலை அமைப்புகளை வச்சு ஜோதிடம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்கூட்டியே. அப்படி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியமானவாக இருப்பார், உங்களுடைய காதல் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கும், அந்யோன்யமாக நீண்ட நாட்களுக்கு நீடித்து நிற்கக்கூடிய காதல் கொண்ட ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த கிரகநிலைகளை வைத்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களோட அன்போடு எந்த அளவுக்கு இருப்பார் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 7 விதிகளாக பிரித்து சொல்லலாம் சுருக்கமாக. இந்த 7 விதிகளில் உங்களுக்கு 7 பொருந்தி போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்காகவே நீங்கள் பிறந்திருக்கீங்க. இதில் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு அந்த அந்யோன்யம் குறையும் நிச்சயமாக. இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்திலையும் உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்திலையும் பரிசோதித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக இப்போ பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசி சந்திரன் என்ற ராசி இருக்கு இல்லையா, அந்த ராசி அதே ராசியாக சேம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்ததுன்னா, அல்லது உங்களுக்கு ராசி ஒரு ராசியாக இருக்கும், அந்த ராசியின் அதிபதி ஒரு கிரகமாக வரும், அதே அதிபதி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அதிபதியாக வந்தால், ராசி அதிபதியாக வந்தால் அல்லது லக்னாதிபதியாக வந்தாலும் இது கிட்டத்தட்ட பொருந்தும். ஒரு அந்யோன்யம், ஒரு புரிதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுணர்வில். அடுத்த விதியாக இரண்டாவது, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் போய் நின்றால் அல்லது 7ஆம் இடத்து அதிபதி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தில் இருந்தால், சரியா, இது இரண்டாவது விதியாக வரும். உங்களுடைய ஆதிக்கம் அவங்க மேலேயும் அவங்களுடைய ஆதிக்கம் உங்கள் மேலேயும் அதிகமாக இருக்கும், பிரதிபலிக்கும். அடுத்து மூன்றாவது விதியாக உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஒரு கிரகமாக வரும் இல்லையா, அந்த லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கை துணையினுடைய லக்னத்தில் நின்றால், அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையிலையும் நீங்கள் பரிசோதித்து பார்க்கலாம். வாழ்க்கை துணையினுடைய ஜாதகத்தில் என்ன லக்னம் வருது, லக்ன அதிபதியாக என்ன வருது, அந்த லக்ன அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல நிற்கிது. ஒருவேளை லக்னத்திலே நின்றால் இது கூடுதலான பிணைப்பை ஏற்படுத்தும். இது மூன்றாவது விதியாக சொல்லலாம். அடுத்தது நான்காவது விதியாக உங்களுடைய சந்திரனும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சந்திரனும் 2 ஜாதகத்தையும் எடுத்து வச்சு பார்த்தா தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குது. அதாவது கேந்திரத்தில் இருந்தால், உங்கள் சந்திரனிலிருந்து எண்ணி பார்க்கணும். உங்கள் சந்திரனிலேயே இருந்தால் அது சேம் ராசி அப்படின்னு சொல்லிட்டோம். உங்கள் சந்திரனிலிருந்து 4வது இடத்திலோ அல்லது 7வது இடத்திலோ அல்லது 10வது இடத்திலோ உங்கள் வாழ்க்கை துணையினுடைய சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக இது கிட்டத்தட்ட வசியம் அப்படிங்கிற நிலைக்கு போகும். நீ இல்லைனா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். இது ஒரு கூடுதல் பிணைப்பை ஏற்படுத்தும். நீ இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற அந்த நிலையை கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்த விதியாக லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி 7ஆம் அதிபதியினுடைய பார்வை பெற்று இருந்தால், அந்த 7ஆம் அதிபதியினுடைய பலத்தை பொறுத்து இருக்குது. 7ஆம் அதிபதி பார்வை பெற்றுட்டாலே உங்கள் லக்னாதிபதி அது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிணைப்பு, அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அவங்களுடைய தரப்பிலிருந்து உங்களுக்கு அதிக அன்பு பிரியம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விதியாக உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி இருக்கும் இல்லையா, ஒரு கிரகம், அந்த 7ஆம் அதிபதி உங்கள் வாழ்க்கைத்தினுடைய ஜாதகத்தில் அதிக பலம் பெற்றிருந்தால், குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ உங்களுக்கு கடக லக்னம்னு வச்சுப்போம். இப்போ சனியாகவே வந்தாலும் 7ஆம் அதிபதி உங்களுக்கு சனியாக வருவார். அப்போ சனி உங்களுடைய வாழ்க்கை துணை ஜாதகத்தில் அதிக பலம் பெற்று சிறப்பான நிலையில் அமர்ந்தால் இது உங்களுக்கு கூடுதல் புரிதல்களையும் பிணைப்பையும் ஏற்படுத்தும். காரகத்துவம் அடிப்படையில் அது கொஞ்சம் வேறு வேலை பார்த்தாலும் 7ஆம் இடத்துக்கு உண்டான வேலைகளை செய்ய கடமைப்பட்டவராக அந்த சனி ஆகிறார். அப்போது எந்த கிரகம் காரகத்துவமாக இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு அதனுடைய ஆதிபத்திய வேலையை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் 7ஆம் இடத்திற்கு உண்டான அந்த பலனை அவர் செய்வார். இறுதியாக ஒரு விதி, அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், உங்கள் ஜாதகத்தில்
அது ஆணாக இருக்கும் பட்சத்தில் லக்னத்தில் சுக்கிரன் அமர்ந்தாலோ, பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்தாலோ இது வந்து எதிர்பாலினத்தின் மேலே அதிக ஈர்ப்பு உள்ள ஜாதகமாக இருக்கும். அப்போது இவங்க மாதிரி உள்ள ஒரு ஜாதகத்தை பொருத்தி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதை தான் வேறு ஒரு கோணத்திலையும் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் ஆண் தன்மை அல்லது பெண் தன்மை கொண்ட அமைப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் ராசி பெண் ராசின்னே நம்ம சொல்லுவோம். அது மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் அது வந்து சில விதிகள் இருக்குது. அப்படி பொதுவாகவே அந்தளவுக்கு நம்ம இன்டெப்த்தாக போகலனாலும் ஒரு ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது வந்து பெண் தன்மை கொண்ட ஒரு ராசி. அதுக்கு உங்களுக்கு சிம்மம் அல்லது விருச்சகம் அல்லது கும்பம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட நிலையில் பொறுத்துனா இது சிறப்பாக இருக்கும். இப்படி அடுத்து இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு மேசம்னு எடுத்துப்போம். மேசத்துக்கு வந்து கடகம் சிறப்பாக வரும், துலாம் சிறப்பாக வரும், அடுத்தது மகரம் சிறப்பாக வரும். இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த தன்மையை பொருத்தி பார்க்கிறதுக்கு. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 7 விதிகளில் நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த 7 விதிகளில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விதிகள்லாம் பொருந்தி வருது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த பிடிப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த காதல், அந்த அந்யோன்யம், அந்த பாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு அபரிவிதமாகவும் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்காகவும் இருக்கும். இதில் எல்லாருக்கும் இந்த 7 விதிகளும் பொருந்தி வரும் அப்படின்னு கேட்டால் அது வாய்ப்பு கம்மி தான். சதவீதம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் இதில் எந்த அளவுக்கு அதிகமாக வருது, அட்லீஸ்ட் ஒரு 4-5 புள்ளிகள் எடுத்தாலே, அதாவது 4 அல்லது 5 விதிகள் பொருந்தி போனாலே அது வந்து சிறப்பான காதல் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும். இந்த விஷயங்கள் ஒரு எதிர்கால சந்ததியினருக்கு, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணை நமக்கு அன்பாகவும் பாசமாகவும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அன்போடும் அரவணைப்போடும் ஒருவருக்கு ஒருவராக இருந்து நம்ம வாழ்க்கையை கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஜோதிடம் மூலமாக ஒரு புரிதலை ஏற்படுத்துது. அதாவது ஜோதிடத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு இந்த ஜோதிடத்தை வைத்து என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த இந்த விளக்கம் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். இது கூடுதலாக யாருக்கு தெரியப்படுத்தணுமோ, அதாவது யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை பகிருங்க. அது அவங்களுக்கும் ஒரு முக்கிய புரிதல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.